நல்லவை கேட்போம் நமது சேனலில் பகவானின் அழகை எப்படி அனுபவிக்க வேண்டும் என்பதை பற்றி கேட்போம். ஆழ்வார்கள் எம்பெருமானுடைய திருக்கல்யாண குணங்களிலே ஆழங்கால் பட்டு அதை பலவாறாக அனுபவித்துள்ளார்கள். அதில் நாயிகா பாவம் என்பதும் தாய் பாவத்திலும் அனுபவித்திருக்கிறார்கள். கண்ணனுக்கு யசோதை தாய், யசோதை பிராட்டி தாயாக சீராட்டி பாராட்டி பாலூற்றி வளர்த்ததை ஆழ்வார் அதே யசோதை பாவத்தில் எல்லாம் செய்து நீராட்டி அலங்காரங்கள் பண்ணி அதை பார்த்து பார்த்து ஆனந்தப்பட்டு பரவசம் அடைகிறார். ஒரு நாள் சாயங்கால வேளையில் கண்ணனுக்கு அலங்காரங்கள்லாம் பண்ணுறாள் யசோதை பிராட்டி. அதாவது யசோதையினுடைய பாவத்தில் ஆழ்வார் அனுபவிக்கிறார். அவனுக்கு அலங்காரங்கள்லாம் பண்ணின உடனே அவன் வெளியில் ஓடுகிறான் கண்ணன். இப்படி வெளியில் ஓடினதான அந்த கண்ணனை அழைக்கிறாள். அவனுக்கு திருஷ்டி பட்டுவிடும் என்று, திருஷ்டி சுத்த வேண்டும் என்று கூப்பிடுகிறாள். அப்படி கண்ணனாக பாவித்து பெரியாழ்வார் திருவள்ளரை எம்பெருமானை அனுபவிக்கிறார். இந்திரனோடு பிரமன் ஈசன் இமையவரெல்லாம் மந்திர மாமலர் கொண்டு மறைந்துவராகி வந்து நின்றார். சந்திரன் மாளிகை சேரும் சதுரர்கள் வெள்ளரை நின்றாய். அந்தியம்போது எதுவாகும் அழகனே காப்பிடவாராய். திருவள்ளரை திவ்ய தேசத்தில் உள்ள அந்த எம்பெருமானை பார்க்க வேண்டும். அதாவது புண்டரீகாட்சன் அப்படிங்கிறதான எம்பெருமான். அவனை பார்க்க வேண்டும், அதாவது நின்ற திருக்கோலத்தில் பார்க்க வேண்டும் என்று தேவர்கள்லாம் வேண்டிக் கொண்டார்களாம், பிரார்த்தனை செய்தார்களாம். சந்திரன் அங்கே இருக்கக்கூடியதான மாளிகைகள் வாயிலாக கிழக்கில் இருந்து மேற்கு திசைக்கு செல்லும்படியாக அந்த திவ்ய தேசத்துக்கு வருகிறானாம். ஆழ்வார் யசோதை பாவத்தில் அந்த கண்ணனிடத்திலே, திருவள்ளரை எம்பெருமானிடத்திலே பேசுகிறார். நான் உனக்கு பூச்சூட்டி மையிட்டு திலகமிட்டு அலங்காரம் பண்ணி வச்சேன். உடனே நீ ஓரிடத்திலும் நிற்காமல் ஓடித் தெரிகிறாய். உனக்கு திருஷ்டிப்பட்டு விடுமோ என்று பயம். அதனால் உனக்கு காப்பு கட்ட வேண்டும் என்று நினைத்தேன். இப்படி திருவள்ளரைக்கு வந்ததான தேவர்களும், ஐயோ இதுவா அந்திப்போது சாயங்கால நேரமா, இவனோ அழகனாயிற்றே அப்படின்னு உன்மேலே திருஷ்டிப்படாமல் இருக்கிறதுக்கு அவர்கள்லாம் மந்திரங்களை கொண்டு உனக்கு காப்பு கட்டுகிறார்கள். அதனால் நீ அதுக்காக தயாராக அவர்கள் நிற்கிறார்கள் என்பதை நீ புரிந்து கொண்டு வர வேண்டும். கண்ணா வா என்று அழைக்கிறார். பிறகு நீராட்டம், அந்த நீராட்டத்திற்கு அழைக்கிறாள் தாயார், யசோதை தாயார். அழகான சின்ன குழந்தை கண்ணன் ஓடி விளையாடுகிறான். அவனை அழைத்து அவனுக்கு நீராட்டம் பண்ணி வைக்கிறார், குளிப்பாட்டி வைக்கிறார். மஞ்சள், செங்குவளை பூமாலை, வாசனை நிறைந்ததான சந்தனங்கள் எல்லாமே நான் உனக்கு வச்சுருக்கேன், காத்துருக்கேன். அஞ்சனம் மை வச்சுருக்கேன், எல்லாமே இருக்கு. அழகனே நீராடவாராய் அப்படின்னு அந்த எம்பெருமானுடைய அழகை அப்படியே பார்த்து அனுபவித்து கூப்பிடுறான். மஞ்சளும் செங்கழி நீரின் வாசிகையும் நாறு சாந்தும் அஞ்சனமும் கொண்டு வைத்தேன் அழகனே நீராடவாராய். இப்படி பெரியாழ்வார் தன்னுடைய தகப்பனார் அவர் எப்படி கண்ணனை சீராட்டி பாராட்டி வளர்த்து அனுபவித்து
அவன் அழகை கண்டு மயங்கி கொஞ்சி விளையாடினாரோ, அதே அழகில் மயங்கியதான ஆண்டாளும் தன் தகப்பனாரைப் போலவே அவனுடைய அழகிலே ஈடுபட்டு, மானிடவர்க்கென்று பேச்சுப்படில் வாழகில்லேன் அப்படின்னு அவனையே மணாளனாக வரித்து அவனையே விவாகமும் செய்து கொண்டான். இப்படி அவன்தான் எனக்கு மணாளன் அப்படிங்கிறத நாச்சியார் திருமொழியில் நன்னா பறக்க பேசுகிறாள் ஆண்டாள் நாச்சியார். இப்படி ஆபரணங்கள்லாம் அணிந்துருக்கக்கூடியதான தாய்மார்கள் அவெல்லாம் என்ன பண்ணுறான்னா, அழகு அப்படிங்கிறது எல்லா இடத்துலையும் பார்க்குறோம். அதே மாதிரி உங்களுடைய அழகும் பார்ப்பதற்கு ரொம்ப அழகாக இருக்குது அப்படின்னு பெண்கள்லாம் பேசிக்கிறார்கள். தாய்மார்கள்லாம் அப்படி அலங்காரம் பண்ணின்னு இருக்கா. ஆனால் ஆண்டாள் நாச்சியார் சொல்கிறா, இந்த அழகுக்கெல்லாம் அழகாக இருக்கக்கூடியது முடிவில்லாததான ஒரு அழகு. அது எது அப்படின்னு கேட்டால் அந்த அழகை வர்ணிக்கவே முடியாது. அதுதான் திருவரங்கனுடைய அழகு. அப்பேற்பட்டதான அழகு அதில் அந்த திருவரங்கன் மேலே இருக்கக்கூடியதான திருமேனியில் அந்த அழகை எதுன்னு கேட்டால் குழல், அவனுடைய குழல், அவனுடைய வாய், அவனுடைய கண்கள், அவனுடைய திருநாபியிலே இருக்கக்கூடியதான தாமரை, இது எல்லாமே ரொம்ப அழகாக இருக்கும் அப்படிங்கிறார். அந்த அழகை வர்ணிக்கிறார். அதை நினச்சி நினச்சி என்னுடைய கைவளைகள்லாம் தானே கழண்டு விழுகிறது அப்படின்னு சொல்கிறார். எழிலுடைய அம்மனை மீர் என் அரங்கத்தின் அமுதர் குழலழகர் வாயழகர் கண்ணழகர் கொப்பூழில் எழுகமல பூவழகர் எம்மானார் என்னுடைய கடல் வளையை தாமும் கடல் வளையே ஆக்கினரே. இதுக்கு மேலே ஒருபடி அவனுடைய திருமேனி அழகை வர்ணிக்கிறார். அதாவது அழகு அப்படிங்கிறது அலங்காரங்களை பண்ணிண்டு நடந்து போனாலோ ஒரு இடத்துல உட்கார்ந்துருந்தாலோ அது அழகாக இருக்கும், ரசிக்கலாம், அந்த அழகை அனுபவிக்கலாம். இங்கே எம்பெருமானுடைய வடிவழக தொண்டரடி பொடியாழ்வார் எப்படி அனுபவிக்கிறார்னா, பெரிய சமுத்திரம் மாதிரி சயனிச்சுன்னு இருக்கக்கூடியதான எம்பெருமானுடைய திருமேனி, ஆதிசேஷன் மேலே அப்படியே கண்வளர்ந்திருக்கிறான் எம்பெருமான். அந்த திருமேனி படுத்துன்னு இருக்கும்போது நாம் யாரையாவது பார்த்தோன்னா அந்த அழகை நாம் அழகு தெரியாது, அனுபவிக்க முடியாது. ஆனால் எம்பெருமானுடைய உருவம் இது பெரிய அழகான திருமேனி. இந்த திருவரங்கனுடைய அழகில் என்னுடைய ஜடமான சரீரம் உருகிறதுன்னு அனுபவிக்கிறார். அந்த அழகு எப்படி இருக்கு? பிராட்டி வாழும்படியான வக்ஷஸ்தலம் திருமார்பு, மரகதமணி போல திருமேனி, அந்த வண்ணம், திருத்தோள்கள், தாமரைக்கு ஒத்ததான திருக்கண்கள், திருப்பவளம், திருவாய், இப்படி மேன்மை பொருந்தியதான திருமுடி, தேஜஸ், இது எல்லாமே ஒரு பெரிய அழகோட சோபையோடு இருக்கக்கூடியது. இதுதான் அடியவர்களுக்கு பெரிய அமிர்தத்தை கொடுக்கக்கூடியது. அந்த அனுபவம் எம்பெருமான் எப்படி சயனிச்சுருக்கான்? கடல் நிற கடவுள் எந்தை அரவணை துயிலுமா கண்டு உடல் எனக்கு உருகுமாலோ என் செய்கேன் உலகத்தீரே. அவனுடைய சயன திருக்கோலத்தை பார்த்தா என்னுடைய உடல் அப்படியே உருகிறதுங்கிறார். பாயினீர் அரங்கந்தன்னுள் பாம்பனை பள்ளி கொண்ட மாயனார் திருநன்மார்வும் மரகத உருவும் தோளும் தூய தாமரை கண்களும் துவரித பவளவாயும் ஆயசீர் முடியும் தேசும் அடியரோர்க்கு அகலலாமே. பேர்பட்டதான ஒரு பெரிய திருமேனி, அழகான திருமேனி, பச்சை மாமலை போல் மேனி, பவளவாய் கமலச்சங்கன், அப்படி அழகான திருமேனி, மலை போல இருக்கக்கூடியதான திருமேனி, கடல் போல இருக்கக்கூடியதான திருமேனி. இப்படி அவனுடைய திருமேனியை அப்படி தைரியமாக ஸ்தைரியமாக இருக்கக்கூடியதான மலைக்கு ஒப்பாகவும், கம்பீரமாக காம்பீரியத்துக்கு ஒப்பாக கடல் மாதிரியும்,
இப்படி அவனுடைய குணாதிசயங்களை எல்லாம் பார்த்து பார்த்து அந்த அழகிலே மயங்கி அனுபவிக்கிறார் ஆழ்வார். மற்றவை நாளை கேட்போம்.